மூன்றாவது கண் எனக்கு திறந்தாச்சு. சிவனே வரமளித்திருக்கார். என்னை யாரு வேணாலும் சோதிச்சுக்கிறலாம். இந்த பார்வையில தான் காட்சிகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி தருவேன். குழந்தை வரம் கிடைக்கும். 1 செகண்ட் 2 செகண்ட் வந்து சொல்லும். பாத சனி, நாள் சனி, சிறப்பான பூஜைகள், அன்னதானம் நடத்தி கொண்டு வருகின்றேன். பின்னோக்கி போ, முன்னோக்கி வராது என்று விரட்டி அடிப்பான். அந்த கருவிகள் வேண்டும் என்று மக்களிடம் கேட்கிறேன். சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். உடுமலை தாயம்மா சிவன் அருள் பெற்று, நாணம் பெற்று, நாணக்கண் திறந்து, பாடு உரம் பெற்று இந்த இடத்துல இந்த ஆலயம் சிவாலயம் அமைத்து 5 ஆண்டுகளாக சிறப்பான பூஜைகள், அன்னதானம் நடத்தி கொண்டு வருகின்றேன். சிவன் அருளோடு, சிவனோட சக்தியோடு. நானும் பிறந்ததுன்னா அனைத்தும் அறியக்கூடிய ஆற்றல் இருக்கும். இதை வந்து எப்படி நான் சொல்றது அப்படின்னா, பாட்டிலே விளக்கப்படுது. நாணத்தால் இறைவனை உணரத்தான், உண்மைகளை நான் பாட்டினில் விளக்கத்தான். கண் திறவாய் இறைவா, கருத்தில் நிறைவா, மனதில் வந்து விளையாடுவா, மகாதேவா உன் அருளாலே நான் பாடவா. அன்னை பார்வதி தேவி வந்து எடுத்துரைக்கும் பாடல்களை எழுத படிப்பும் இல்லை, எழுத்தும் இல்லை, எனக்கு படிப்பும் இல்லை, எழுத்தும் இல்லை. குருவடி சரணம், திருவடி சரணம், இறைவா சரணம். அதாவது எனக்கு எழுத படிக்க தெரியாது. இறைவன் ஆதி சிவன் என்ற சக்தி இருப்பதை அறிகின்றேன். மூன்றாவது கண் எனக்கு திறந்தாச்சு. திறந்து 12 வருஷம் ஆச்சு. 24 மணி நேரமும் வீட்டுக்குள்ளே பாடிட்டு இருக்கிறேன். நான் பாட ஆரம்பிச்சேன்னா நிறுத்த மாட்டேன். இந்த இடத்துல இசை பாடுறதுக்கு அந்த கருவிகள் வேண்டும் என்று மக்களிடம் கேட்கிறேன். எனக்கு உதவ வேண்டும் மக்கள், பொதுமக்கள். ஏன் அப்படின்னா, சிவன் அருள் பெற்ற பிறகு, நாணம் பிறந்த பிறகு, நாணக்கண் திறந்த பிறகு 1,00,000 பாடல்கள் பாடுவேன் என்று சிவனே வரமளித்திருக்கார். எனக்கு உதவி என்று சொந்த பந்தம் யாரும் இல்லை, கணவனும் இல்லை, இருந்தும் இல்லை, இருக்கின்றார்கள், உதவ வரவில்லை, ஏன்னு கேட்பதும் இல்லை. ஏன்னா உனக்குத்தான் கடவுள் இருக்கார்ல, கடவுள் தருவார் அப்படின்னு போயிட்டாங்க. ஓப்பனாத்தான் சொல்றேன். இதான் என் நிலை. பொதுமக்கள், இதை அறிந்தவர்கள் எனக்கு உதவ வேண்டும். கோயிலுக்கு, பூஜைக்கு, அன்னதானத்துக்கு வேண்டி விரும்பி மக்களிடம் கேட்கிறேன். ஏன்னா உண்மைக்கு உதவுங்க என்று கையேந்தி நிற்கிறேன் மக்களிடம். உண்மை இருக்கு. ஒவ்வொரு மனிதருக்கும் பாட்டால் ஆசீர்வதிக்கிறேன். இறைவனே அந்த பாட்டை பாட வைக்கிறார் என்றதான் கணக்கு. இப்ப பேசிட்டே இருக்கிறேன். வலதுபுறம் விநாயகர் காட்சி தர்றாரு, மஞ்சள் சந்தனத்தோடு. குருவேஸ்வரர் சந்தனம் முகம். இப்படி நானும் பிறந்தவர்களுக்கு அனைத்து காட்சிகள் வந்து கொண்டே இருக்கும். சுத்தி சுத்தி காட்சிகள் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுதான் இந்த பார்வை. இந்த பார்வையில தான் காட்சிகள் வந்து கொண்டே இருக்கும். நான் பூஜை பண்றது இல்லை. எனக்குள்ள சிவன் இந்த வேலையை செய், இந்த வேலையை செய், இந்த பூஜை பண்றேன் என்று சொல்லும் போது அது டக்கு டக்குன்னு நான் அந்த இதுல அடியெடுத்து வைக்கிறேன். எப்படி பாடுவீங்க? கண்ணுக்குள் வந்து விளையாடும் கருணாக பாம்பே, நீ படமெடுத்து ஆடுவாம்பே, நெஞ்சமெல்லாம் விளையாடும் சிவன் அருளே,
அது நிறைவாக இருப்பதால் என் மனம் கவலைகள் கொள்ளாமல் நடைபோடுதே. கண்ணுக்குள் வந்து விளையாடும் கருணாக பாம்பே, நீ படம் எடுத்து ஆடு பாம்பே. பித்ரு தோஷங்கள் இருக்கும், பித்ரு தோஷங்கள், அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி தருவேன். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வரலாம், வாக்கு கேட்கலாம், குழந்தை வரம் கிடைக்கும். அம்மா அருள் பாலிப்பா உத்தரவு கொடுக்கின்ற. நேரடியாக வரலாம், ஃபோனிலையும் கேட்கலாம். ஒரு மந்திரமோ ஒரு பரிகாரமோ ஒரு முறை சொல்லும், இரண்டாவது முறை சொல்லும், என் நினைவில் வந்து ஒரு செகண்டு 2 செகண்டு வந்து சொல்லும். அதை நான் வாங்கி அவங்களுக்கு சொல்லுவேன். அவங்க அதை மனசுல பிடிச்சிக்கணும். திரும்ப திரும்ப கேட்டால் அடுத்து வராது. ஒரு முறை 2 முறை தான் சொல்லணும். பாட்டும் அப்படித்தான் வந்துட்டே இருக்கும், அந்தந்த நேரத்துக்கு தான். இந்த நொடியில என்ன பாட்டு வருதோ அதுதான். எழுதி வைக்கிறதோ வாசிக்கிறதோ படிக்கிறதோ கிடையவே கிடையாது. இந்த நேரத்துல என்ன தோணுதோ அதுதான் பாடல். குழந்தை இல்லாதவங்களுக்கு 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னு வர்றவங்க வரலாம். அது கண்டிப்பா நிறைவேறும். அந்த மாதிரி 6-7 பேர் 10 பேருக்கு நிறைவேற இருக்கு, சொல்லி இருக்கு. அதுக்கு மேலேயும் குறி சொல்லப்படும். சனி தோஷம், சனி கிரகம், பாத சனி, நாள் சனி, அதே போல விரைய சனி. சனிக்கிற சொல்லுக்கு எத்தனையோ இருக்கு. அதை நிவர்த்தி செய்ய இறைவனே உத்தரவு கொடுக்கையில நான் அதுக்கான விளக்கங்கள் இறைவனோட வாங்கி மனிதர்களுக்கு சொல்லுவேன். அதை தெரிந்து கொள்ளலாம். பாட்டுங்கிறது வந்து இறைவன் நாணம் பெற்று இறைவனை வரமிழி தருக 1,00,000 பாடல்கள் பாடுவே என்று. இப்ப திருநீர் பூசி அமர்ந்தால் நெற்றியில் திருநீர் அணிந்து இறைவனை தான் பணிந்து அமர்வேனா. ஆதி சிவம் என்ற உண்மையத்தான் கூறுவேனா. குறி சொல்ல வருகின்ற தேவியை பணிவேனா. பாட்டு வரைகன்னு போயிட்டு அப்படிதான் இருக்குது. இப்ப வந்து இங்க எல்லாமும் சரிதான், நம்பணும். அதே போல பொய்யான எண்ணங்களும் சந்தேகமான புத்திகளையும் வச்சு வந்தாலும் இறைவன் கண்டுபிடிப்பான். உந்தன் புத்திக்குள் இறைவன் இல்லை, என் சக்தியனை சோதிக்க வந்தாயா. வறுமையில பெருமையா வாழத்தான் முடியாதே. நீ வாக்கி இருக்கிற சக்திக்குள் நான் வைத்த வாக்கினே தவறுமில்லை. என்னை பிழை கூறி வந்த பின்னோக்கி போயென்று சொல்வது சிவமா. எனக்குள் இருக்கின்ற ஆதி சிவமா. அதாவது என்னை சோதிக்கன்னு வந்தாலும் உள்ளத்துல ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசினாலும் இறைவன் அதை கண்டறிவான். பின்னோக்கி போ, முன்னோக்கி வராது என்று விரட்டி அடிப்பான் ஆதி சிவன். நான் பார்க்கத்தான் பக்கிறேன், ஆனா பரம சிவனோட அருள் அருள் பெரும் சோதி. 3வது கண் திறந்த அவன் சிவன். தனக்கு அந்த ஆற்றல் இருக்கு. என்னை யாரு வேணாலும் சோதிச்சுக்கிறலாம். உண்மையிலே சிவனா 3வது கண் திறந்திருக்கா, இல்லை இந்த அம்மாதை பாடுதா, இல்லை யாராவது சொல்லி கொடுக்குறாங்களான்னு யார் கேட்டாலும் தோத்து போயிடுவாங்க. எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் என்னை சோதிக்க என் முன்னாடி வந்து அமர்ந்து அதை சோதிச்சு பார்த்தா தோக்கடிப்பான் பாட்டிலேயே. அறிவோம் சிவம். இதை மக்கள் விரும்பினாலும்
நம்பினாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம், பேசலாம். இந்த கோவிலுக்கு மக்கள் வரலாம், ஆதரவு தரலாம். சிவம் என்ற உண்மைக்கு வரலாம். யாருக்காவது நாங்களும் நாணம் பெறணும், இறைவனை உணரணும், தெய்வ அருள் எங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டு வந்தாலும் அதுவும் சொல்ற முறைப்படி இருக்கு. விரதத்தின்படி கொடுக்கிற உத்தரவும்படி அந்த விரதத்தை கடைபிடித்து இறைவனை உணரலாம். பங்குனி உத்தர பௌர்ணமி சிறப்பான நாள் அப்படின்ட்டு இன்னைக்கு சிவன், முருகர், நாகம்மன், விநாயகர் எல்லாருக்குமே இன்னைக்கு பூஜை பண்ணணும். அதே போல் அன்னதானம் போட்டிருக்கோம். இந்த நாள் பௌர்ணமியில் விரதம் இருந்து பூஜை பண்ணுறவங்களுக்கு, சனி கிரகங்கள் இருக்கிறவங்களுக்கு எள்ளு தீபம் போட்டால் நல்லது. மக்கள் அதே போல் சனி பிணின்னு இருக்கு, உடல் உபாதி நோய், அது நல்லது எள்ளு தீபம் போட்டால். இந்த பௌர்ணமி நாள் மட்டும் அல்ல, ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் முருகருக்கும் சரி விநாயகருக்கும் சரி நம்ம எள்ளு தீபம் போட்டால் நல்லது. அதே போல் சனி பகவானைத்தான் தேடி போகணும் அப்படின்னாலும் சனி பகவானுக்கும் போடலாம், முருகருக்கும் போடலாம். இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடுமலை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ராமசாமி நகர், அதுக்கடுத்து குட்சாப்படி ஸ்கூலு, அதுக்கு கிழக்க சர்ப்பலிங்கேஸ்வர ஆலயம், எம்ஜிஆர் நகர் போகிற ரோட்டு மேலே இருக்கு கோயில். பார்த்து வரலாம், மக்கள் வரலாம். அறிவும் சிவம், அன்பே சிவம். குருவடி சரணம், திருவடி சரணம், இறைவா சரணம். அதாவது அனைவரும் நலமாக இருக்க வேண்டுகிறேன். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை உடனுக்குடன் அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.